ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மம்மி. தேங்க்யூ. இன்னைக்கு டிவில நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, நான் பாக்குறேன். சம்பந்திமா வாங்க சம்பந்திமா. நீங்க வாங்க உட்காருங்க. நீங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சம்பந்திமா. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆமா, என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, எங்க சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, ஆமா, அவ குழந்தைக்கு காது குத்துறாங்க. சரி சொல்லிட்டு போயிடலாம், எல்லாரையும் கூப்பிட்டு போலான்னு வந்தம்மா. ரொம்ப சந்தோஷம். ஆமா விடுங்க, அதெல்லாம் என்ன சாப்பிடுறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எதுவும் வேண்டாம் சம்பந்திமா, எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இருங்க, ஏதாவது சாப்பிடலாம். அம்மா ஏமா அப்படி கோச்சிட்டு வந்துட்ட? அம்மா வான் கூட ஒரு வார்த்தை சொல்லாம அப்படியே மூஞ்சி காமிச்சிட்டு வந்துட்ட. அம்மா கொஞ்சம் வாமா, அம்மாவுக்கு எனக்கு டீ போடுமா. இங்க பாரு, 1000 இருந்தாலும் அவங்க உங்க பெத்த அம்மா தான், சரியா? வந்தவங்களுக்கு ஒரு வாய் காஃபி தண்ணியாச்சும் போட்டு கொடு, தயவு செஞ்சு போ. சரி போறேன். மம்மி இந்தாங்க தண்ணி எடுத்துக்கோங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா எனக்கு ஒரு போன் வருது, நீங்க பேசிட்டு இருங்க. பாப்பா அம்மாவோட பேசிட்டு இருடா, வந்துடுறேன். ஏம்மா இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? ஹலோ சொல்லுங்கம்மா. என்னம்மா நேத்து ஃபங்க்ஷன்ல காதுலயும் போடல கழுத்துலயும் போடல, இவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? என்னம்மா ஆச்சு? மா ஒன்றும் இல்லைம்மா, அவங்களுக்கு பிஸ்னஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, அதான் அவங்க கேட்டாங்கன்னு கழட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க அடமானம் வச்சிருக்காங்க. இதுக்குதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ கேட்டியா? அவனை நம்பி போகாத, நகையெல்லாம் எடுத்துட்டு இப்ப பாரு உன்னை நடு தெருல நிறுத்தி இருக்கிறான். இதெல்லாம் தேவையா உனக்கு? பெத்தவங்க பேச்சு கேட்கவே கேட்காத. சரி வெய் போன. கோவம் எல்லாம் இல்லை மம்மி, ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னு என்னோட நகை எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு நீங்க அவருக்கு எவ்வளோ கேவலமா பேசுனீங்க. ஆனா இப்போ நாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்போது எப்படி மம்மி இப்படி எல்லாம் மாறி பேசுறீங்க? இதெல்லாம் எப்படி உங்களால முடியுது? ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ கஷ்டப்படுறியன்றத உன் பாசத்துல தானம்மா நான் அப்படி பேசினேன். சரி இது கூட விடுங்க. எனக்கு என்னன்னா, ஒரு புருஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே, அவங்க எவ்வளோ கடன்ல இருந்தாலுமே, ஏன் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட ஒரு ஹெல்ப் கூட கேட்கக்கூடாதா? அதுவும் அவங்க அந்த பிரச்சனை இருந்தாலுமே எல்லாரும் அந்த பொண்டாட்டிக்கு தான் செய்யணும்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்க. அது எப்படி மம்மி? புருஷன் கஷ்டத்துல இருக்கும்போது பொண்டாட்டி நாங்க தானே மம்மி ஹெல்ப் பண்ணணும். அதுவும் நாளைக்கு அவங்க நல்லா சம்பாரிச்சு நல்லா வந்தாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற பூரா காசும் எங்களுக்கு தானே செலவு பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு மம்மி பண்றது? அதுல ஒன்றும் தப்பும் இல்லையே. அதுவும் இல்லாம காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், காசு வச்சு யாருக்கும் எடை போடாதீங்க மம்மி, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். சரி சாரிடா, இனிமேலாம் அப்படிலாம் பேசல, சரியா? மனசுல எதுவும் நினைச்சுக்காத, எல்லாரையும் கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன். சரி எல்லாரும் வந்துடுறோம்.